இடங்களிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, நேரத்தை கருதி காலம் நிறைய தேவைப்படுகின்றது. அதனாலே தனித்தனியாக ஒவ்வொருவரையும் நான் விழிக்காமல் இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களுடைய பெயர்களை சொல்லி விழிப்பதுதான் முறையானது. ஆனால் காலம் கருதி அவர்களை பற்றிய அறிமுகங்கள் இங்கே ஏற்கனவே செய்துள்ளபடியால் இங்கே வந்திருக்கின்ற எல்லோரைக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூற விரும்புகின்றேன். நான் எந்த அரசியல் கூட்டத்திலும் பேசியது கிடையாது. பண்டை தமிழருடைய பண்டைய இலக்கியங்களிலே இருக்கின்ற அரசியலும் வள்ளுவன் சொல்லுகின்ற அரசியலும் பற்றி மாணவர்களுக்கு பல்லாண்டுகளாக படிப்பித்து வந்த அனுபவம் ஒன்று உண்டு. அந்த அரசியல் இலக்கிய அரசியல்தான். ஆனால் எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் சிலர் மிக விரதம் பூண்ட அரசியலாளர்களாகவும் இருந்திருக்கார்கள். எனக்கு மட்டக்களப்பிலே என்னுடைய கல்லூரி அதிபர், அவர், நீங்கள் நம்ப மாட்டீங்கள், இப்படியும் ஒரு மனுஷன் இருந்தானா என்று. இன்றைக்கு தமிழரசு கட்சி கூட்டம் சென்ட்ரல் காலேஜில் மத்திய கல்லூரியிலே நடைபெறும். அதற்கு தலைவராக இருப்பவர் எங்களுடைய சிவானந்த வித்யாலய அதிபர் கணபதி பிள்ளை. அடுத்த வாரம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டம் நடைபெறும். அதுக்கு தலைவர் கணபதி பிள்ளை. பின்னர் சமசமாஜ கட்சியினுடைய கூட்டம் நடைபெறும். அதற்கு தலைவர் கணபதி பிள்ளை. இது எப்படி இந்த மனுஷன் சாதிக்குது என்றால், அவர் ஒரு கட்சி சாராமல், ஆனால் கட்சிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தம்முடைய நலன்கள், பொறுப்புகள் இவற்றையெல்லாம் தூக்கி வெளியே வைத்துவிட்டு மக்கள் நலன்களையே பொதிந்து, தம்முடைய மனத்துக்குள்ளே பொதிந்து பணியாற்றுகின்ற அந்த ஒரு விடயத்தை எப்பொழுதுமே அவர் எடுத்து கூறி வருவார். எங்களுடைய வகுப்பிலும் அப்படி அவர் சொல்லி படிப்பிப்பது உண்டு. இந்த வகையான ஒரு சின்ன அனுபவம்தான் உண்டு. தலை நரைத்திருக்கிற காரணத்தினாலே இருப்பவர்கள் எல்லாருடையும் நான் நினைக்கிறேன் என்னுடைய தலைதான் இந்த நடு ஆசனத்திலே கொண்டு வந்து இருத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் என்றவுடன் பயப்படுபவர்கள் இருக்கின்றார்கள், அச்சப்படுவார்கள். அது ஒரு சாக்கடை என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்லப்படுகின்ற கூற்றுகள். ஆனால் கற்றவர்களுக்கு தெரியும், இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆழ் நிலையிலே இருப்பது அரசியல்தான். மற்றவையெல்லாம் அதிலிருந்து மேல் கிளம்புவன. அது சமூகமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம். அடிப்படையாக அரசியல்தான் இருக்கும். இது பண்டைக்காலம் தொட்டு வந்த வருகின்ற ஒரு விடயம். அதனாலே மனிதன் அதை விட்டு விலக முடியாது. வெளியிலே பேசாவிட்டாலும் ஆழ்நிலையிலே இருக்கும், உள்ளத்துக்குள்ளே இருக்கும். சிலருக்கு விளங்காமல் பேசுவார்கள், சிலர் விளங்கியும் பேசுவார்கள், சிலர் விளங்கியும் பிழையாக பேசுவார்கள். இப்படி பலர் இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே நாம் இப்பொழுது மிக மிக இன்றியமையாத ஒரு சிறப்புன்னு சொல்கிறோன்னு எனக்கு தெரியாது, மிக மிக கஷ்டமானன்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நம்முடைய மக்கள், அவர்களுக்கு முதலிலே இந்த அரசியல் பற்றிய விளக்கங்களும், அவற்றில் ஈடுபடுகின்றவர்களை தங்களுடைய ஐயங்களை தீர்ப்பதற்கு அவர்களுடன் நேரிடம் வினாக்கள் எழுப்புவதற்கும் அதற்கான தெளிவையும் உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கம்பன் கழக இந்த இளம் நிர்வாகிகளுக்கு ஏற்பட்ட ஒரு காரணத்தினாலே தான்
இத்தகைய ஒரு நிகழ்ச்சியினை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். இது ஒரு தொடக்க புள்ளி. இப்படியான நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்வதன் மூலமாக படித்தவர்கள் மாத்திரம் அரசியல் கோட்பாடுகளையும் அரசியல் பற்றியும் அறிந்து கொண்டிருப்பது போதாது, அவர்களுக்கு தெரியத்தான் வேணும். இடைநிலையிலே இருப்பவர்கள் மாத்திரம் அறிந்தால் போதாது, அடிநிலை மக்கள் அறிய வருகின்ற பொழுதுதான் அந்த அரசியல் நமக்கு நன்மை விளைவிக்கின்ற அரசியலாக இருக்கும். அடிநிலை மக்கள் விளங்கி கொள்ளாத காரணத்தினாலே தான் நம்முடைய நாட்டிலே எத்தனையோ ரணகலங்கள் எல்லாம் நடைபெற்றன. சாதாரண மக்கள், அடிநிலை மக்கள் இங்கே என்ன நடக்கின்றது என்பதை விளங்கியிருந்தார்கள் என்றால் ஒரு புரிந்துணர்வும் ஒற்றுமையும் எப்போதே ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையிலே தான் நம்முடைய மக்கள், தமிழ் மக்கள், தமிழினம், திரு ராஜகுலேந்திரா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார். யார் இந்த தமிழினம்? கிழக்கில் உள்ளவர்களா, வடக்கில் உள்ளவர்களா, மலைநாட்டில் இருக்கிறவர்களா? யார் இந்த தமிழினம்? எங்களுக்கு இலங்கையில் மாத்திரமல்ல, ஏதோ கடவுளுடைய அருளினாலே, பிழையாக சொல்லுகின்றேன், உங்களுக்கு தெரியும், நம்முடைய மக்கள் இப்பொழுது 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலே வாழுகின்றார்கள். அந்தந்த நாடுகளிலே எல்லாம் அவர்கள் அந்த வாழிட மொழியை கற்று வாழிட மக்களாக வாழ்ந்த போதிலும் அவர்கள் தமிழ் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழினம் உலகமெல்லாம் பரந்து இருக்கின்றது. ஆனால் நாம் இப்பொழுது பேசுகின்றது இந்த நாட்டிலே. இலங்கை என்ற ஒரு நாடு இருக்கின்றது. இந்த நாட்டுக்குள்ளே நாம் வாழுகின்றோம். தமிழர் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழர்களுடைய அரசியல் போக்கு, நோக்கு, அவர்களுடைய தடங்கள், இவற்றையெல்லாம் ஒருக்கா அவர்கள் வாயினாலேயே கேட்கின்றது. அதை அறிந்து அவை பற்றி நாம் ஆராய்வது மாத்திரமல்லாமல் நீங்கள் போய் மற்ற மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூறுவதும் ஆன ஒரு பயிற்சியினை இதனாலே உண்டாக்க முடியும் என்றால் நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி வெற்றியடைந்ததாக அமையும் என்ற ஒரு முன்னுரையை மாத்திரம் கூறிக்கொண்டு காலம் கருதி என்னுடைய இந்த தொடக்க உரையை இப்பொழுது நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. இந்த அவையிலே இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாகவே இந்த விடயத்திற்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். நான் நினைக்கிறேன், நான் ஒரு சட்டத்துறையை சேர்ந்தவன் என்ற நிலையில் இங்கே பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். முக்கியமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் வரலாற்றையும் சட்டத்தையும் நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அந்த வகையில் சொல்வதாக இருந்தால், நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உண்மையில் நாம் தேசபலமை என்கிற ஒரு தனியான ஒரு சட்டத்தை வைத்திருந்தோம். அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. எங்களுக்கு என்று ஒரு தனியான ஆட்சி இருந்தது என்பதற்கான ஒரு சிறந்த அடையாளம். அதாவது சிங்கள சட்டங்களின் கலப்பு எதுவும் இல்லாமல் தனியான ஒரு ஆட்சி முறை இருந்ததற்கு அடையாளமாக தேச வளமை என்பது இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதன் முக்கியமான பாகங்கள் எல்லாம் வெட்டி அகற்றப்பட்டு எஞ்சிய ஒரு சில பாகங்களை மாத்திரம் இன்று வைத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக வந்த எங்களுடைய சட்டத்துறை சம்பந்தப்பட்ட எங்களுடைய வரலாறு பின்பு முக்கியமாக பல சந்தர்ப்பங்களில் பிரசா உரிமை பறிக்கப்பட்ட சட்டம், அதை விட தனிச்சிங்கள சட்டம். இன்றைக்கு அண்மையில் கூட இலங்கை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது அங்கே வந்த வினா முக்கியமாக அரசியலமைப்பு சார்பான ஒரு வினா. உண்மையில் எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயங்களில் கூட உயர்நீதிமன்றம் அவ்வாறான ஒரு தீர்ப்பை அன்று வழங்கியிருந்தால் எங்களுடைய இனப்பிரச்சனையுடைய திசை வேறு மாறியிருக்கலாம். உண்மையில் சோல்பரி அரசியலமைப்பு என்று ஒன்று இருந்தபோது தனிச்சிங்கள சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள், பிரசா உரிமையை பறிக்கிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த சட்டங்கள் அந்த அரசியலமைப்புக்கு மாறானது என்ற தீர்ப்பை வழங்க தவறிவிட்டன. அதன் காரணமாக இந்த துருவமயப்பட்ட அரசியல், அதாவது இன ரீதியாக துருவமயப்பட்ட அரசியல் இலங்கையில் வளரத் தொடங்கியது. இது இலங்கையை பொறுத்தமட்டில் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை. இந்த நிலை உண்மையிலே பெரும்பான்மை அரசியல்வாதிகளுக்கு எவ்வாறு மகிழ்ச்சியை தந்ததுவோ அதுபோல சிறுபான்மை அரசியல்வாதிகளுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தந்தது. ஏனென்றால் இந்த துருவமயப்பட்ட அரசியல்
பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அரசியல் நடத்துவதற்கு வழி செய்தது, சிறுபான்மை மக்களையும் அரசியல் செய்ய வழி வைத்தது. இது இலங்கையிலே இன ரீதியாக துருவமயப்பட்ட, அதாவது சொல்லப்போனால் இலங்கையர் என்ற அடையாளத்தை விட இன அடையாளத்தை மையப்படுத்தியதாக இலங்கை ஒரு பிளவுபட்ட சமூகமாக வளரத் தொடங்கியது. இவ்வாறாக வந்து பின்பு 72 இன்னொரு அரசியலமைப்பு வந்தது, 78 இன்னொரு அரசியலமைப்பு வந்தது, அதற்கு 19 திருத்தங்கள் வந்தது. இறுதியில் நாங்கள் நம்பி இருந்தோம் புதிய அரசியலமைப்பு ஒன்று வரும், அதில் எங்களுடைய உரிமைகளை எல்லாம் நாங்கள் பெறுவோம் என்று. இந்த இடத்திலே நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த இடத்தையே ஒரு பிழை விட்டு விட்டோமா? அதாவது எங்களுடைய தீர்வு வந்து, அதாவது புதிய அரசியலமைப்பு என்ற ஒன்றை இந்த அரசாங்கம் தரக்கூடிய நிலையில் இல்லை. அதாவது பலவீனமான தலைமைகளை கொண்ட அரசியல் வந்து இந்த எங்களுடைய தீர்வை ஒரு அரசியலமைப்பு மூலமாக வழங்க முடியாது. எப்பொழுது சிறுபான்மை மக்களின் ஆதரவில் ஒரு அரசாங்கம் தென்னிலங்கையில் அமைகிறதோ அந்த அரசாங்கத்தால் எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்க முடியுமா? அதாவது தென்னிலங்கை மக்கள் மத்தியில் அந்த அரசியலமைப்பை முன்வைத்து அவர்களுடைய ஆதரவை பெற்று தீர்வை வழங்க முடியுமா? இந்த இடத்திலே நாங்கள் இடைக்கால தீர்வாக தன்னும் ஏதேனும் பெறக்கூடியவளை பெற்றிருக்கலாமா என்கிற ஒரு வினா எழுகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு இந்த தலைப்பு, அதாவது இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு பற்றிய எதிர்பார்ப்புகளையும் இழந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த தலைப்பு மிகவும் ஒரு பொருத்தமான தலைப்பு. எதிர்கால தமிழின தலைமைக்கு தகுதி வாய்ந்த அரசியல் கட்சி எது? உண்மையில் இந்த தலைப்பில் ஒரு 40 வருடங்களுக்கு முதல் இந்த ஒரு விவாத அரங்கத்தை வைத்திருந்தால் நான் நினைக்கிறேன் நாங்கள் பேசியிருக்க வேண்டிய அந்த விடய பொருள் வேறானதாக இருந்திருக்கும். ஏனென்றால் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் இன ரீதியாக ஒடுக்கப்பட்டு பாரபட்சங்களுக்கு உட்பட்டு எங்களுக்கு ஒரு பரிகாரமும் இல்லாத ஒரு நிலையில், அதற்கு பின்னர் அதாவது இலங்கையில் இனக்கலவரம் வந்து சிங்கள மக்களுடன் சேர்ந்து வாழ முடியாது, பிரிந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலையில் நாங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாவற்றையும் இந்தியா தந்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில், அவ்வாறு இந்தியா நாங்கள் எதிர்பார்ப்பவைகளை தருவதற்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அந்த அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்று நம்பியிருந்த நிலையில், எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு சர்வதேச சமூகம் என்கிற ஒன்று இருக்குது, அது வருமென்று நம்பியிருந்த நிலையில், இதைவிட நாங்கள் ஒரு வீறு கொண்ட சமூகமாக இருந்த நிலையில், இன்னும் சொல்ல போனால் வடக்கில் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் சிந்தாமல் சிதறாமல் ஒன்றாக இருந்த நிலையில், இப்படியாக இருந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய அரசியலை பற்றி அல்லது எதிர்காலத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அது வேறானதாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைய இந்த நிலையில் முக்கியமாக எதிர்கால தமிழினம், இந்த இடத்துல நான் ஒன்றை சொல்ல வேணும். எவ்வாறாக எங்களுடைய எதிர்கால தமிழினம் இருக்கப் போகிறது என்று சொல்கிற பொழுது, எங்களில் கணிசமானவர்கள் இன்று புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். இன்னும் கணிசமானவர்கள் இன்று கொழும்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்வதாக இருந்தால், நான் உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் காரநகரில் இருந்து பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய உறவினர் வீட்டுக்கு அண்மையில் சென்றிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய பல குறிச்சிகள் ஒன்று களபூமி, இன்னொரு குறிச்சி தங்கோடை. நான் கேட்டேன், கூட அம்மா எந்த இடம் என்று. அந்த பிள்ளை சொன்னார் களபூமி என்று. அப்பா எந்த இடம் என்று கேட்டேன், அவர் காரநகர் என்று சொன்னார். அப்போ அவ்வாறான ஒரு நிலையில், அதாவது தாங்கள் பிறந்த ஊரை கூட அல்லது தங்களுடைய பெற்றோர்கள் ஊரை கூட ஒழுங்காக தெரியாமல் கொழும்பில் ஒரு எதிர்கால சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில், இன்னும் சொல்லப்போனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காணிகளை விட்டு வெள்ளவத்தையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவோமோ என்று பலர் சிந்தித்து கொண்டிருக்கிற நிலையில், இப்படியாக நாங்கள் பல்வேறு வகைப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு ஒரு 13வது திருத்தத்தை கொண்டு வந்த இந்திய அரசாங்கத்தால் அதை முழுமையாக அமுல்படுத்தக்கூட முடியாத நிலையில், அவ்வாறு அதை அமுல்படுத்துவதற்கு தென்னிந்திய அரசியல் கட்சியால் அதுக்குரிய அழுத்தத்தை கொடுக்க முடியாத நிலையில், இன்னும் சொல்லப்போனால் அவ்வாறான 13வது திருத்தத்தால் வந்ததை கூட நாங்கள் முழுமையாக பெறாத நிலையில், பெற முடியாத நிலையில், அல்லது பெறக்கூடியவை கூட பெறாமல் நாங்கள் இழந்து விட்டிருக்கின்ற நிலையில், இப்படியான ஒரு நிலையில் இன்றைக்கு நாங்கள் இந்த தலைப்பில் எங்களுடைய எதிர்கால தமிழின தலைமைக்கு எந்த கட்சி தகுதி வாய்ந்தது என்று பேச இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் நாம் பேச வழிபட்டு என்னுடைய ஆரம்ப உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றுகின்றேன். இந்த அவைக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய தந்தைக்கு ஒப்பான பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். கூட இந்த அவையை நெறி செய்ய வந்திருக்கிற பேராசிரியர்களுக்கும்
தங்களுடைய கட்சிகளினுடைய கருத்துக்களை பொதுமக்கள் மன்றிலே துணிவோடு வைப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும், இந்த அவை வெறும் ஒரு இலக்கிய அவை அல்ல, சமூகத்தினுடைய நாடி பிடித்து பார்க்கக்கூடிய ஒரு அவை என்று மற்றவர்கள் சொல்லும் அளவுக்கு இந்த அவையை பெறுமதியாக்க ஆகியிருக்கிற அரசியல் தலைவர்களுக்கும் சமூக பிரமுகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் சொன்னது போலவே நேரத்தின் அருமை கருதி வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு தனித்தனி வணக்கம் சொல்வதை தவிர்க்கிறேன். அதை புரிந்து கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கம்பன் கழகத்தினுடைய முயற்சியை பொறுத்தளவிலே இன்றைக்கு இது ஒரு புது அத்தியாயம். இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிற அமைப்பினுடைய ஒரு மூத்தவன் என்ற அடிப்படையிலே சில செய்திகளை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எப்பொழுதுமே நான் நினைப்பேன், நாம் எடுத்துக்கொண்ட துறை இலக்கிய துறையாக இருந்தாலும் அந்த துறை சமூகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு துறையாக இருக்கக்கூடாது என்பதிலே நான் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்தேன். அதனாலே கம்பன் கழகத்திலே இணைகிற இளைஞர்களை நேர்மையான சிந்தனையாளர்களாக ஆக்க வேண்டும் என்று நான் அன்று தொட்டு இன்று வரை முயற்சித்து வருகிறேன். கம்பன் கழகத்திலே மாலை வேளைகளிலே இந்த இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது கொழும்பிலும் சரி, மாலை வேளைகளிலே எல்லோரும் வருவார்கள். அப்படி வருகிற பொழுது பல விடயங்கள் அந்த அரங்கிலே நாங்கள் பேசிக்கொள்வோம். அப்படி பேசப்படுகிற விடயங்களிலே ஒன்றாக அரசியலும் இருக்கும், எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அரசியலை பொறுத்தளவிலே இந்த இளைஞர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துடையவர்கள் அல்ல. நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கருத்தோடு இருப்போம், முரண்படுவோம், ஆளுக்கால் மாறுபட்டு கருத்துக்களை வாதிடுவோம், ஆனால் ஒற்றுமையாக விடைபெறுவோம். இது கம்பன் கழகத்தினுடைய ஒரு வழக்கம். அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது மூன்றாவது தலைமுறை இளைஞர்கள், ஒரு காலத்திலே நாங்கள், அடுத்தது பிரசாந்தன் சிவசங்கர் போன்றவர்கள், இப்பொழுது சோவிசன், வாசுதேவன், கஜன் போன்ற இளைஞர்கள், இந்த மூன்றாவது தலைமுறை இளைஞர்கள் இந்த அரசியல் விடயங்களிலே கொஞ்சம் கூடிய விருப்போடு இருப்பது நமக்கு தெரிகிறது. காரணம், இன்றைக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இடைக்காலத்திலே ஆயுத போராட்டம் நடந்த பொழுது அரசியல் பேசுவதை எல்லோரும் நினைந்து தவிர்த்தார்கள். இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறிய பிறகு எல்லோருமே அரசியல் பேச விரும்புகிறார்கள், பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதனாலே இந்த இளைஞர்களை நான் ஒரு நாளும் தடை செய்வதில்லை, அவர்கள் அரசியல் பேச வேண்டும். ஒரு காலத்திலே இலக்கியவாதிகள் மேலே ஒரு குற்றம் சமூகத்திலே இருந்து சொல்லப்பட்டது. பெரும்பாலும் படித்தவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு உலகத்தை பற்றி கவலை இல்லை, அவர்கள் கம்பனையும் ராமனையும் பாஞ்சாலியையும் பேசிக்கொண்டு பொழுதுபோக்குவார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதே வாய்கள் நாங்கள் அரசியல் பேசலாம் என்று சொன்னால் இவர்கள் ஏன் தமிழை விட்டுவிட்டு இதற்கு வருகிறார்கள் என்று கேள்வி கேட்க தொடங்குகிறார்கள். அதைவிட மோசமான ஒரு கேள்வி கேட்பார்கள். நான் அது ரொம்ப வருத்தப்படுவது, அரசியல் என்பது ஒரு பேராசிரியர் சொன்னார், அரசியல் என்பது ஒரு சாக்கடை, இதற்குள்ளே என்ன வேலை? தயவு செய்து இனிமேல் யாரும் இந்த கூற்றை நீங்களும் சொல்லாதீர்கள், நிச்சயமாக என் காதுபட சொல்லாதீர்கள். அரசியல் என்பது சாக்கடை என்றால் அந்த சாக்கடைக்குள்ளே வாழுகிற ஒரு புழுதான் நீ. நான் குடிக்கிற தண்ணீரிலே இருந்து, நான் வாழ்கிற வீட்டிலே இருந்து, நான் பாவிக்கிற மின்சாரத்திலே இருந்து அரசியல் கலந்திருக்கிறது. அரசியலினுடைய பாதிப்பில்லாமல் ஒரு மனிதன் இந்த சமூகத்துக்குள்ளே வாழ முடியாது. ஒரு அழகான ஒரு சொற்றொடரை கண்டுபிடித்து விட்டோம் என்று அரசியல் சாக்கடை சாக்கடை என்கிறாயே, அந்த சாக்கடைக்குள் நீயும் வாழ்கிறாய், இதை மறந்து போகாதே. ஒன்று, அது சாக்கடை இல்லை என்று ஒத்துக்கொள்,
அப்படி இல்லாத பட்சத்திலே அது சாக்கடை தான் என்று நினைத்தால் அதை சாக்கடையாக இல்லாமல் மாற்று. அப்படி இல்லாவிட்டால் நீ ஒரு சமுதாயத்தில் வாழ தகுதியற்ற மனிதனாக மாறுவாய். இது என்னுடைய கருத்து. அதனாலே இந்த இளைஞர்கள் பேசுகிற பொழுது நான் ஆசைப்படுவேன், அவர்களை தூண்டுவேன், இது பற்றி சிந்திக்கும்படியாக செய்வேன். அந்த அந்த எண்ணங்களினுடைய தொகுப்பு தான் இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சியாக என்னுடைய ஒரு கருத்து, நீண்ட நாட்களாக தமிழ் மக்களாகிய நாங்கள் இதயத்தால் பேசிக்கொள்ளவில்லை. நீண்ட நாட்களாக நாங்கள் இதயத்தால் புத்தியாலேயே பேசிக்கொண்டிருக்கிறோம். தலைவர்கள் மக்களோடு புத்தியால் பேசுகிறார்கள், மக்கள் தலைவரை புத்தியால் கையாளுகிறார்கள். இதனாலே தான் இன்றைக்கு நம் இனம் வீழ்ந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். புத்தி தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. நான் இதை சொன்னால் என்னை கிண்டல் பண்ணுவார்கள், கிண்டல் பண்ணி ஏதாவது எழுதுவார்கள் என்று தெரிந்து கொண்டே சொல்லுகிறேன். நான் யாழ்ப்பாணத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக பொட்டம்மானை சந்தித்தேன். இவருக்கு இப்படி சொல்வதிலே ஒரு பெருமை அப்படி நீங்கள் யாராவது நினைத்தால் நான் அதை நோக்கி சொல்லவில்லை. அவன் என் வீட்டில் வளர்ந்த ஒரு பிள்ளை என்ற அந்த உரிமையிலே சந்தித்தேன். அப்படி சந்திக்கிற பொழுது நான் கடைசியாக அவனுக்கு சொன்ன வார்த்தை, நான் படித்த தமிழிலே சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், சும்மா ஒரு மிகைக்கு சொல்லவில்லை, கடைசியாக சொல்லிவிட்ட வந்த வார்த்தையை, நீங்கள் உங்கள் மக்களோடு இதயத்தாலே பழகுங்கள், எதிரிகளோடு உங்கள் புத்தியாலே பழகுங்கள். நீங்கள் உங்கள் மக்களோடும் புத்தியாலே பழகத் தொடங்கி இருக்கிறீர்கள், அதுதான் வீழ்ச்சியினுடைய ஆரம்பம் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். இது அன்று தொட்டு இன்று வரை நடக்கிறது. சமுதாயத்துக்குள்ளே வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அக்கறை வேண்டும். தமிழர்களாகிய நாங்கள் இந்த பிழையை நெடுங்காலமாக செய்தோம். அதனால்தான் எல்லா எதிரிகளும் எங்கள் வீதியில் கால் வீசி கைவீசி நடந்தார்கள். இது என்னுடைய அபிப்பிராயம். நாம் பொறுப்புணர்ச்சியோடு இருக்கவில்லை. யாழ்ப்பாணத்திலே பெரியவர்கள் சொல்வார்கள், வீதியிலே என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் படலைக்குள்ளே வரக்கூடாது, இவ்வளவுதான் பிரச்சனை. வீதியிலே என்னவும் நடந்துவிட்டு போட்டோம், படலையை பூட்டினால் சரி, வீதியிலே என்னவும் நடக்கட்டும். இதனால் தான் நாம் அடிபட்டோம். எல்லாரும் வீதியிலே நடந்தார்கள், எல்லா எதிரிகளும் எங்கள் வீதியிலே நடக்க முடிந்தது. நான் ஒன்று சொல்கிறேன், வீடு முக்கியம்தான், ஆனால் நாட்டை நீ பாதுகாத்தால் அதற்குள்ளே உன் வீடும் பாதுகாக்கப்படும். ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிறது தெரியுமா? என் வீட்டை பாதுகாக்கிறேன் என்று நாட்டுக்குள்ளே எல்லாரும் பூரா பொழுது என் வீடும் நாசமாகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து மக்களுக்கு அரசியல் உணர்வை நாம் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவுதான் இந்த நிகழ்ச்சி. நாங்கள் அரசியலை பொறுத்தளவிலே பொதுமக்கள் எல்லோரும் பார்வையாளர்களாக இருக்கிறோம். தேர்தல் காலத்திலே மட்டும் ஆளுக்கால அபிப்பிராயம் சொல்லுவோம், அல்லது ஃபேஸ்புக்கில் ஏதாவது எழுதுவோம், அவன் கெட்டவன் இவன் நல்லவன் என்று எழுதி எங்கள் கொச்சம் தீர்ந்து போய்விடும். இதுதான் எங்கள் வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை. எனக்கு ஒரு கடமை இருக்கிற, ஒரு கட்சி பிழையா, அவன் என் எதிரி அல்ல, அதை மறந்து போகாதே. நான் எப்பொழுதும் நினைக்கிறது, இப்போ இன்றைக்கு 4 கட்சி பேச போகிறார்கள், எத்தனை கட்சி இருக்கட்டும், இதில் எது கட்சி என்று எங்கள் தலைவர் ஒரு ஆராய்ச்சி செய்தார். எனக்கு அந்த ஆராய்ச்சி பற்றி கவலை இல்லை, அது வெறும் புத்தியால் செய்கிற வேலை. நான் இதயத்தால் பேசுகிறேன். என்னவோ ஏதோ இந்த நாளையும் தலைமை என்ற அளவிலே மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கட்சியாக தேர்தல் ஆணையம் ஏற்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 4 பேர் மக்கள் மத்தியிலே இது பதிவாகி இருக்கிறது, அதனாலே தான் சொல்லுகிறேன். அப்போது மக்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த 4 பேரும் ஏதோ வகையிலே எம் இனத்தை வளர்க்க முற்படுகிறார்கள். நீண்ட காலமாக நடந்த பிழை என்னவென்று கேட்டால், அரசியல் பேச வருகிறவர்களிலே எல்லாரும் எப்படி இருந்தார்கள் என்றால், 2 குரூப் தான் இருந்தது. ஒன்று குறிப்பிட்ட அணியினுடைய ஆதரவாளர்கள், இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட அணியினுடைய எதிரிகள். இந்த 2 பேர் தான் இது நாள் வரையில் அரசியலில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதரவாளர் என்ன செய்வார் என்று கேட்டால், ஆதரவாளருக்கு வேலை என்னவென்று கேட்டால், தன் கட்சி என்ன பிழை செய்தாலும் அதை சரி என்று அதற்கு ஒரு படம் போட்டு காட்டிக்கொண்டு இருப்பார்கள். எதிரிகளுடைய வேலை என்னவென்றால், ஒரு அணி எதை சரியாக செய்தாலும் அது பிழை என்பதை அதுக்குள்ளே நோண்டி காட்டிக்கொண்டு இருப்பார்கள். எதிரியினுடைய வேலை நல்லதை பிழையாக்குவது, ஆதரவாளனுடைய வேலை பிழையை நல்லதாக்குவது. அதனாலே தான் நாங்கள் பிரிந்து கிடக்கிறோம்.
என்னை பொறுத்தளவிலே நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், தமிழர்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இதுவல்ல. 1000 உண்டிங்கு ஜாதி என் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று கேட்டானே, அந்த 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 கேள்வி இன்றைய தமிழ் சமூகத்துக்கு தேவையான ஒரு கேள்வி. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் எங்களுக்கு தேவைதான். நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன். அண்மையிலே நடந்த இந்த இலங்கை அரசாங்க பிரச்சனையிலே என்னை பொதுவாக அப்படி எனக்கு ஒரு பட்டம் இருக்கிறது, சுதந்திரன் ஆதரவாளர் என்று ஒரு பட்டம் இருக்கிறது. நான் அப்படி ஒரு ஆதரவாளர், அவரை நான் எவ்வளவோ கண்டித்து எழுதுகிறேன். பெருமையாக இருந்தது. நம் இனத்திலே ஒருவன் போய் ஒரு ஆட்டுகிறானே என்று நான் பெருமைப்பட்டேன். அதே போலத்தான் நான் ஒரு அணி சார்ந்து சொல்கிறேன். ஒரு இடைக்கால அமைச்சை எடுத்திருந்தார் டக்ளஸ். அவருக்கே அது தெரியும், அது எவ்வளவு காலம் நிற்கும் என்று தெரியும். ஆனால் அந்த இடைக்கால கொஞ்ச நாட்களுக்குள்ளே, இப்போ நடந்து முடிந்த ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவர் அந்த அமைச்சை எடுத்து அதை செயற்படுத்த காட்டிய வேகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். தீமை என்று தனியே ஒன்று இல்லை, நன்மை என்று தனியே ஒன்று இல்லை. நன்மைக்குள்ளே தீமை உண்டு, தீமைக்குள்ளே நன்மை உண்டு. அந்த நன்மையை வெளியெடுத்து பார்ப்பது தான் பொதுமக்களுடைய கடமை. நாளைக்கு நாங்கள் யாரும் நிலையாக இருக்க போவதில்லை. எவருக்கும் எந்த நேரமும் ஏதும் நடக்கலாம். அப்படியானால் ஒருவர் போய்விட்டால் அதற்கு பிறகு அந்த கட்சி இல்லையா? எல்லாரும் இருக்க வேண்டும், எல்லாரும் தேவை. அப்போ பிழையை காணுகிற பொழுது அது டக்ளஸ் ஆகட்டும், சுதந்திரன் ஆகட்டும், அல்லது மனோ கணேசன் ஆகட்டும், இது பிழை என்று சொல்லுகிற துணிவு சமுதாயத்திற்கு வேண்டும். அப்படி வந்தால் தலைவர்கள் கொஞ்சம் சிந்திக்க தலைப்படுவார்கள். அதுபோல ஒரு நல்லதை கண்டால் அது முகம் பார்க்க வேண்டாம், வரலாறு பார்க்க வேண்டாம், இப்பொழுது நீ செய்தது நன்மை என்று சொல்லுகிற துணிவு சமுதாயத்துக்கு வேண்டும். நாங்கள் அப்படி இல்லை. நாங்களாக பிரிகிறோமோ அல்லது யாராவது பிரிக்கிறார்களோ தெரியவில்லை. கூட்டம் கூட்டமாக பிரிந்திருந்து கொண்டு ஒவ்வொருவருக்கு செடில் பிடித்து கொண்டு எங்கள் காலத்தை முடித்து மக்களை தலைவர்கள் மக்களை மதிக்கிறார்கள் இல்லை என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். அப்படி அவர்கள் மதிக்காமல் இருக்க செய்தவர்கள் நாங்கள். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். மதிக்காமல் இருக்க செய்தவர்கள் நாங்கள். ஒவ்வொருவர் எதை செய்தாலும் அவருக்கு பின்னாலே ஒரு கூட்டம். நான் 4 தலைமுறை அரசியலை பார்த்து விட்டேன். நான் இளைஞனாக இருக்கிற பொழுதுதான் கூட்டணியினுடைய அந்த முழு வீச்சு இருந்தது. மாதகளிலே ஒரு நிகழ்ச்சி, ஒரு சனசமூக நிலைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பட்டிமண்டபம் பேச போயிருக்கிறேன். அப்பொழுது அமிர்தலிங்கம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், மங்கையர்கரசியும் அவரும் வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு பிரதம விருந்தினர் அவர்கள். அப்போதுதான் அவர்கள் இந்த மாகாண சபையோ அந்த சபையை ஏற்றிருந்த காலம். பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்து அமிர்தலிங்கம் பேச தொடங்குகிறார். பேச தொடங்குகிற பொழுது சபையில் இருந்த ஒருத்தன் எழும்பினான். நான் இது கண்ணாலே கண்டது. எழும்பி ஐயா நிறுத்துங்கள், உங்களை நாங்கள் எங்களுக்கு லைட் தாங்கோ ரோட்டு போடுறதுக்குண்டு நாங்கள் உங்களை தேர்தலில் எடுத்து அனுப்ப இல்லை. நீங்கள் தான் சொன்ன, நீங்கள் எங்களுக்கு நாடு வரும் சுதந்திரம் வரும் என்று சொல்லிவிட்டு இப்போ மாகாண சபை ஏற்று வாகனம் எடுத்து ஓடுகிறீர்கள், இது எப்படி செய்யலாம் என்று ஒருத்தன் கேட்டான். எனக்கு அன்றைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். அது கேட்ட உடனே அமிர்தலிங்கம் கொதித்து கோவப்பட்டு டென்ஷன் ஆகி அந்த அந்த கேள்வி கேட்ட இளைஞனை போய் சட்டையிலே பிடித்தார். நான் இதை கண்ணாலே கண்டேன். ஒரு சபையிலே ஒரு மக்கள் எதிர்ப்பு கிளம்பியது அமிர்தலிங்கத்துக்கு. நான் அது எப்பொழுதும் சொல்வது ஒரு பேச்சாளனுடைய திறமை என்று. அன்றைக்கு அமிர்தலிங்கம் தோற்றார். ஆனால் அதற்கு பிறகு மங்கையர்கரசி பேச வந்தார். நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். அந்த அம்மா பேசிய பேச்சிலே அது அமிர்தலிங்கத்துக்கு எதிராக எழும்பியிருந்த சபையை அப்படியே திருப்பி விட்டு போனார். நான் கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது அந்த வாகனத்து ஜீப்புக்கு கீழே போய் படுத்தேன் என்று அந்த அம்மா தொடங்கின உடனே அடப்பாவி இவனையா இவன் கேள்வி கேட்டான் என்ற மாதிரி ஒரு மனநிலை மாறியது. நான் சொல்லுகிறேன், என்றைக்கு மக்கள் கேள்வி கேட்காமல் விடுகிறார்களோ அல்லது கேள்வி கேட்கிற பொழுது அதற்கு பதில் சொல்ல தலைவர்கள் தயாராக இல்லாமல் இருக்கிறார்களோ அன்றுதான் ஒரு இனம் வீழத் தொடங்குகிறது. அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்களுக்கும் தலைவர்களுக்குமான ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சி அமைந்ததனுடைய அடிப்படை. எனக்கு பல விருப்பங்கள். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உண்மையிலே கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே நடத்துவதாகத்தான் இருந்தது. அதற்காக அனுமதியை முதலிலே தந்தார்கள், பிறகு ரத்து செய்தார்கள். எனக்கு அது புரியவில்லை. அங்கே ஒரு சில பேர் அதை ரொம்ப ரொம்ப கடுமையாக ஏதோ அரசியல் பேசுகிறோம். எத்தனை அரசியல் கூட்டம் தமிழ்ச்சங்கத்திலே நடந்தது என்பது எனக்கு தெரியும். நானே பேசியிருக்கிறேன். அது அது கம்பெனி கழகம் எதுவும் செய்யக்கூடாது, இவ்வளவு தான் பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனை வந்தது.
எனக்கு உண்மையிலே தலைவர் அவர்கள் இன்றைக்கு நல்ல தலைவர்களுக்கான லட்சணத்தை கம்பெனியிலே இருந்து எடுத்து காட்டினார். ஒரு நல்ல பாடல் எடுத்து காட்டினார். என்னுடைய விருப்பத்திலே ஒன்று அந்த 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 விஷயத்தை இன்னும் விரித்து ஒரு முறை தமிழ்ச்சங்கத்திலே நல்ல தலைமை பற்றிய ஒரு பேச்சை அவர் பேச வேண்டும். நாங்கள் திகைத்து போய் நின்றோம். கம்பன் கழகத்துக்கு ஒரு நாளும் நிகழ்ச்சியில் கேட்டு போட்ட ஒருவர் தன்னை கேட்காமல் போட்டது என்று சொல்கிறார். கம்பன் கழகம் என்றைக்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி அமைத்ததில்லை. அப்படி யாரையும் கேட்காமல் போட வேண்டிய தேவை இல்லை. இந்த சங்கடங்களை எல்லாம் பட்டு தாண்டி வந்தோம். மண்டபங்கள் இல்லை. நாங்கள் நிகழ்ச்சி நடத்த எல்லாரும் பின்வாங்கினார்கள். சரஸ்வதி மண்டபத்துக்கு போனோம், அவர்கள் பின்வாங்கினார்கள். நான் நன்றியோடு இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். எவரும் ஆளுமையின்மையினாலே எல்லாரும் அவர் சொல்வார் இவர் சொல்வார் என்று தலையின பொழுது இந்த மண்டபத்தினுடைய ஆலயத்தினுடைய தலைவர் திரு சுந்தரலிங்கம் அவர்கள் மிக துணிவாக இந்த மண்டபத்தை நான் தருகிறேன், நீங்கள் நிகழ்ச்சி செய்யுங்கள் என்றார். அந்த நன்றி கடனுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ தெரியவில்லை. அந்த 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 ஆளுமை, அந்த வீரம், முடிவெடுக்கிற திறனுக்கு நான் தலை வணங்குகிறேன். நிறைவாக நான் ஒன்றை சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அவர்கள் சொன்னது போல பல அரசியல் சார்ந்தவரிடமிருந்து கேள்விகள் எடுத்து தொகுத்திருக்கிறோம். தலைவர்களும் இருக்கிறபடியால் ஒன்றை நான் தயவு செய்து சொல்லுகிறேன். நாங்கள் யாரும் உங்கள் ஒருவருக்கும் எதிரிகள் அல்ல. அதே நேரத்திலே உங்களை பின்பற்றுகிறவர்களும் அல்ல. உங்களை நேசிக்கிறவர்கள், அவ்வளவுதான். ஆகவே இங்கே உங்களுக்கு எழுப்பப்பட போகிற கேள்விகள் சில வேளை உங்கள் கட்சியை சங்கடப்படுத்துகிற கேள்விகளாக இருக்கலாம். அப்படி சங்கடப்படுத்தினால் தயவு செய்து அதை உங்களை வீழ்த்துவதற்கு ஒரு சதித்திட்டம் நடப்பதாக யாரும் தயவு செய்து கருதாதீர்கள். இங்கே எழுப்பப்பட போகிற கேள்விகள் எல்லாம் மக்கள் மனதிலே இருக்கிற கேள்விகள். சில வேளை உங்களுக்கு அது வந்திருக்கும், வராமலும் இருந்திருக்கும். இருக்கிற கேள்விகள் அது உங்கள் காதுக்கு வரட்டும், அதுதான் எங்கள் நோக்கம். இந்த கேள்விக்கான பதில்களை இப்போ உங்கள் அணி சார்ந்தவர்கள் சொல்லலாம், அல்லது இது எங்களுக்கு இப்பொழுது பதில் சொல்ல நேரம் இல்லை, அல்லது எங்களுக்கு அவகாசம் போதாது, நாங்கள் சிந்தித்து சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இன்னொரு அவகாசத்தை கோரலாம். அல்லது நீங்கள் சொல்லுவது பிழை, அந்த குற்றம் எங்களிலே இல்லை என்று அவர்கள் மறுக்கலாம். இது எதையும் நான் ஒன்றை மிக தெளிவாக சொல்லுகிறேன், மிக நன்றியோடு சொல்லுகிறேன். இந்த துணிந்து இந்த அவைக்கு வந்த இந்த 4 பேச்சாளர்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நினைத்தால் ஒரு பட்டிமண்டப பாணியிலே நாங்கள் அவர்களை மடக்குவதற்கு ஒரு குறுக்குத்தனம் பண்ணலாம். கடைசி வரையும் நாங்கள் அதை பண்ண மாட்டோம். கடைசி வரை பண்ண மாட்டோம். அதே நேரத்திலே நீங்கள் பிழையாக ஏதாவது சொன்னால் அதை சுட்டி காட்டுவதிலிருந்தும் தவற மாட்டோம். உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதும் நோக்கமல்ல, உங்களை இழிவுபடுத்துவதும் நோக்கமல்ல. ஆகவே இப்பொழுது வருகிற கேள்விகளை வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லுகிற பதில், நாங்கள் 5 பேரும் ஏதோ நடுவராயமோ அல்லது அப்படி ஒன்றும் இல்லை. மக்கள் பிரதிநிதிகளாக இங்கே இருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகளாக உங்களிடம் சில விஷயங்கள் அறிய விரும்புகிறோம். எனக்கு ஒரு ஆசை. இப்பொழுது கேள்விகளை வைத்து உங்களை பேச விடப் போகிறார்கள். நீங்கள் பதில் சொல்லப் போகிறீர்கள். உங்களை சார்ந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட இந்த இடத்திலே இருக்கிறார்கள், முக்கியமான தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் பேச்சு உங்கள் அணியை பலப்படுத்த போதாமல் இருக்கிறது என்று உங்கள் தலைவர்கள் கருதினால், அவர்கள் அனுமதி கோரும் பட்சத்தில் அவர்களே வந்து மேடையில் பேசுவதற்கு நாங்கள் அனுமதி அளிப்போம். ஏனென்றால் நாங்கள் இதில் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் என்று அவர்கள் சொல்லலாம். ஏனென்றால் இது அவர்களுக்கான மன்று, எங்கள் 4 பேருடைய பேச்சாற்றல் காட்ட வந்த மன்று அல்ல. அது மட்டுமல்ல, என்னுடைய விருப்பம் இந்த 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 நிகழ்ச்சியினுடைய சுற்று தொடர்கிற பொழுது நேரப்போதாமை வந்தால் என்னுடைய ஆசை, அது தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஓரளவிலே ஒத்துவைத்து தொடர எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது. அப்படி தொடருகிற பொழுது உங்கள் கட்சி சார்பாக பேச வந்தவர்கள் இன்றைக்கு பேச, அடுத்த முறை கட்சியினுடைய தலைவர்கள் பேச வேண்டும். அதை இந்த மக்கள் கேட்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனுடைய சாத்தியப்பாட்டை இந்த நிகழ்ச்சியினுடைய போக்கின் முடிவில் நாங்கள் முடிவு செய்யலாம் என்று கருதுகிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இடமாற்றத்தை இவ்வளவு தூரத்தில் வைத்ததையும் மதித்து பொருட்படுத்தாமல் கம்பன் கழகத்தை மதித்து வந்த உங்கள் ஒவ்வொருவர் திருவடியையும் தொழுகிறோம். இந்த மேடை எங்களுக்கு கிடைக்க துணை செய்த திரு சுந்தரலிங்கம் அவர்கள் தன்னை இனங்காட்டக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனாலும் நன்றி என்ற ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு அவர் இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சி இல்லை. அதனாலே தயவு செய்து அவர் மேடைக்கு வந்து
கம்பன் கழகத்தினுடைய செய்யக்கூடிய ஒரு கௌரவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டு என் உரையை முடிக்கிறேன். இந்த அரங்கம் சாதாரணமான விவாத மன்றங்களைப் போல கூட்டப்படாமல் மக்களுடைய கருத்துக்கு முதன்மை கொடுத்து, தொடக்கத்தில் நாங்கள் தீர்மானித்திருந்தோம் ஒவ்வொரு கட்சி சார்ந்த பேச்சாளர்களும் தங்கள் கட்சியை நிலைநிறுத்தி 10 நிமிடங்கள் பேசுவதாகவும், நடுவராயத்தினர்களுக்கு ஏதேனும் ஐயம் வந்தால் அதற்கு பின்பு அவர்களுடைய கேள்வி நேரம் தொடரலாம் என்றும் தீர்மானித்திருந்தோம். ஆனால் மக்களுடைய உண்மையான அபிப்பிராயத்தை பெற வேண்டும் என்று இளைய நிர்வாகத்தினர்கள் தீர்மானித்த காரணத்தினால், அரசியலில் ஆர்வமும் நாட்டமும் கொண்ட பல துறை சார்ந்த பல நிலைப்பட்ட மக்களிடம் கலந்துரையாடி, இங்கு மேடைக்கு வருகை தந்திருக்கின்ற கட்சிகள் சார்பான பலங்கள் மற்றும் பலவீனங்களை எங்களுடைய கழக உறுப்பினர்கள் எழுத்து மூலமாக அறிந்து கொண்டார்கள். எனவே பேசுவதற்கு வருகை தந்திருக்கின்ற உறுப்பினர்கள் 4 பேரும் அரங்கூறு அவயத்தினுடைய வேண்டுகோளை செவிமடுத்து தங்களுடைய கருத்துக்களை மக்கள் மீது திணிப்பதற்கு பதிலாக மக்களுடைய கேள்விகள் முதலில் வரட்டும், அதற்கான பதிலையும் நியாயங்களையும் நாங்கள் பிறகு சொல்கிறோம் என்று மக்களுடைய குரலுக்கு முதன்மை அளித்திருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது அந்த ஒவ்வொரு கட்சி மீதும் மக்கள் தொடுத்திருக்கின்ற வினா என் மூலமாக முதலில் வெளிவர இருக்கிறது. ஒவ்வொன்றாக அது ஒரு முக்கியமான மாற்றம் என்று நான் கருதுகிறேன். அதற்கு முதல் ஒரு சம்பவத்தை சொல்லாமல் போனால் இன்றைக்கு எனக்கு நித்திரை வராது என்கிற காரணத்தினால் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி பத்திரிகை வாயிலாக வெளியே வந்த உடனே கம்பன் கழகத்தின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய கேள்வி, ஏன் இலக்கிய சங்கத்துக்கு அவர்கள் கோயில் கட்டியிருக்கிறார்கள், சமய வேலையோடு இலக்கிய வேலையோடு நிற்கலாம் தானே, அரசியல் ஏன் வேண்டாத வேலை என்று. பெருமக்களே, ஒரு சம்பவம், கடந்த நூற்றாண்டு சம்பவம். வண்ணார் பண்ணையிலே ஒரு கூட்டம், இதே போல ஒரு கூட்டம், படித்த மக்கள் பேரவைக்கு யாரை பிரதிநிதியாக தெரிவு செய்யலாம் என்று யாழ்ப்பாணத்து மக்கள் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்கிறார்கள். விஸ்வநாத பிள்ளை தலைமையிலே கூட்டம் நடக்கிறது. சாகிற கட்டத்திலே இருக்கின்ற, நீங்கள் யாராவது பிள்ளைகள் காப்போத சாதாரண தரத்தில் படித்தால் அந்த தமிழ் பாடப்புத்தகத்தை எடுத்து பாருங்கள். சாகிற தருவாயிலே இருக்கின்ற ஒருவர், ஒரு அறிஞர், சமய பிரசங்கி, சைவ வினாவிடை எழுதிய ஒருவர், அவருக்கு ஆறுமுக நாவலர் என்று பெயர். தொய்வு வருத்தம், இன்னும் சில நாட்களில் இறக்கப் போகிறார். அவர் அந்த கூட்டத்துக்கு வருகிறார். அவருடைய மாணவர்கள் கொண்டு வந்து தலையணை அவருக்கு வைக்கிறார்கள். ஏன்னால் அவரால் இருக்க முடியாது, மூச்சு முட்டுகிறது. அந்த தலையணையிலே சாய்த்து கொண்டு ஒரு தூணில் சரிந்திருக்கிறார். படித்த மக்களின் பிரதிநிதியாக யாரை தெரிவு செய்யலாம் என்று மிகப்பெரிய வழக்குரைஞர் பிரிட்டோ அவர்கள் ஏன் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று எல்லாரும் பேசுகிறார்கள். அவரை எதிர்த்து போட்டியிட போகிற ஒரு பெடியன், 20 வயசு பெடியன், அவன் யார் என்று யாழ்ப்பாணிகளுக்கு அப்ப தெரியாது. அவனுக்கு பெயர் ராமநாதன். எப்படி கட்சி வாதங்கள் எல்லாம் முடிவுகிற நேரத்திலே தலையை சாய்த்து கொண்டு தொய்வு வருத்தத்திலே மூச்சிழுத்து கொண்டிருந்த ஒருவர் தலாடிகளை எறிந்துவிட்டு விலகு பிள்ளை என்று சொல்லிவிட்டு மேடையிலே வந்து பேசுகிறான். ஒரு சமய பிரசங்கி, ஒரு தமிழ் இலக்கியக்காரன், ஒரு அறிஞன். அவனுடைய தீர்க்க தரிசனம்தான் பின்னாளிலே ஒரு சேர்பொன் ராமநாதன் என்கின்ற எதிர்கால தலைமையை தந்தது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தமிழுக்கும் சமயத்துக்கும் எதிர்கால சமுதாயத்தை நெறிப்படுத்துகின்ற கைங்கரியம் இல்லை என்று சொல்ல முடியாது என்கிற காரணத்தை, அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி இப்பொழுது முதலாவது கேள்வியை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக இங்கு பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சயந்தன் அவர்கள் மீது முன்வைக்க விரும்புகிறேன். அந்த கேள்வி ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட கேள்வி, கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே பல மக்கள் மத்தியிலே அந்த கேள்வி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இனத்தினுடைய நன்மை கருதி ஒரு உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு. எனவே இனத்தினுடைய எழுச்சி முக்கியம் என்றால், ஏன் தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு கட்சி தன்னுடைய நலனை மட்டும் கருத்தில் கொண்டு அனைத்து பேரையும் சேர்த்து அதை இன்னும் ஒரு தேர்தல் கட்சியாக, ஒரு அங்கீகாரபூர்வமுடைய கட்சியாக பதிவு செய்யவில்லை
இந்த பதிவு நடைபெறுமா, இவர்கள் இணைந்து பயணிப்பார்களா என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது மக்கள் வைக்கின்ற முதலாவது வினா.